ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜ சமுதாயம் என்று எனக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது. இந்த போன வீடியோவில் அதை பற்றி வெளியிட்டிருந்தேன். இந்த சிந்தனை கிரமம் சரிதானா அப்படின்றதுல எனக்கு ஓரளவுக்கு உறுதி இருக்கு. ஆனாலும் சந்தேகமும் இருக்கு. ஒருவேளை நிறைய பேருக்கு இது சரி அப்படின்னு படலைன்னா அப்போ நான் சிந்திக்கிற கிரமம் தவறுதானா அப்படின்னு மாற்றிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்பொழுதைக்கு என்னுடைய எண்ணங்களை விண்ணப்பிக்கிறேன். இந்த ராமானுஜ வித்யா, ஸ்ரீபாஷ சாரம், திருவாய்மொழி சாரம் இதை கேட்டவர்கள் ஒரு 100 பேராவது இருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 100 பேர் கேட்டால் கூட அது எனக்கு தெரிய வந்துடும். நான் யோசிக்கிற கிரமம் சரியா, இது எல்லாருக்குமே எல்லா ஆத்மாக்களுக்கும் பயன்படுற மாதிரி நான் அதாவது யோசிக்கிறேனா இல்லையா அப்படின்றது அவர்களுடைய ஒப்பீனியனை கேதர் பண்ணாலே எனக்கு தெரிய வந்துடும். மேலும் இந்த என்னுடைய சிந்தன கிரமத்தை சிலவற்றை நான் விண்ணப்பிக்கிறேன். எனக்கு என்ன ஒரு விஷயம் பண்றதுன்னா, ராமானுஜ சித்தாந்தம், ராமானுஜ மதம் பொதுவா முன்னாடி சொன்னா போலவே எல்லா ஆன்மீக மதங்களும் ரொம்பவே சீரியது தான். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்ற நிலையை தாண்டி இதுக்கு மேல வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு, பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த சுழலுக்கு மேல ஒரு வாழ்வு இருக்கு அப்படின்றத யோசிக்க வைக்கிற எல்லா ஆன்மீக ரீதிகளும் உயர்ந்தவைகள் தான். இதுல முக்கியமா இந்த ராமானுஜ மதத்தினுடைய ஏற்றத்தை நம்ம முன்னாடி சென்ற வீடியோல பார்த்தோம். ஆனாலும் இந்த ராமானுஜ மதத்தின் பெயர்ல ஒரு வெறுப்பு இருக்கிறதா தான் எனக்கு ஒரு நினைவு. ராமானுஜ மதத்துல ஏன் சமுதாயத்துக்கு வெறுப்பு இருக்கணும்? ராமானுஜர் அப்படின்றவர் ஒரு பெரிய மகான் அப்படின்னு தானே சமுதாயமே போற்றுறது என்றால், ராமானுஜ மதம்ன்றது வைதிக மதம், வேதத்தை சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்ட மதம். வேதத்திலும் சாஸ்திரத்திலும் சமுதாயத்துக்கு நிச்சயமாக ஒரு வெறுப்பு இருக்கிறதா தான் தோன்றது. ஆகையினாலதான் தன்னிடையே என்ன நம்ம வச்சுக்கலாம், ராமானுஜ மதத்திலையும் வெறுப்பானது சமுதாயம் ஓரளவுக்கு கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ம கொள்ளலாம். நம்ம பிராக்டிக்கலாவே அனுபவிக்க முடியும். இந்த சம்பிரதாயம் சரியாக இயங்கிறதுக்கு 2 அம்சங்கள் தோன்றது. ஒண்ணு ஞான அம்சம், மத்தொன்னு கோயில். ஞான அம்சம் பார்த்தோம்னா, இந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய கிரந்தங்கள் எல்லாம் படிச்சு ஆழமா கற்று அதை ப்ராபகேட் பண்ணணும். அப்போதான் இந்த ஞான பரம்பரையானது சஸ்டெயின் ஆகும். இந்த சம்பிரதாயத்தில் இவ்வளவு விஷயங்கள் ஆழமா டீப்பா இருக்கு அப்படின்றது சஸ்டெயின் ஆகிறதுக்கு படிக்கணும், அவர்களிடத்துல மற்றவர்கள் கேட்கணும். படிச்சா ஒரு பயன் கிடையாது அப்படின்றதுனாலதான் 2-3 ஜெனரேஷனா என்ன ஆயிருந்தது, ஸ்ரீபாஷ்யம் கத்துண்டவர்கள் பெரும்பாலும் யாருமே இல்லாம இருந்தார்கள். ஏன்னா படிச்சு பயன் கிடையாது. கர்மமா சாஸ்திரத்தை படிச்சு ஸ்ரீபாஷ்யத்தை படிச்சு அதுக்கு பயன் இல்லை அப்படின்றதுனாலதான் மற்ற இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. சமுதாயம் ஆதரிக்கல. ஆகையனால அவர்கள் மற்ற இடத்துக்கு போனதுனால ஸ்ரீபாஷ்யம் அப்படின்றது ஒரு பரம்பரை ரொம்பவே அது சின்னமானா போல இருந்தது. இப்பொழுது ஓரளவுக்கு ஒரு மறுமலர்ச்சின்னு சொல்லலாம், ரெனைசன்ஸ் ஏற்பட்டிருக்கு. சில பசங்க திருக்கோளூர், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கார்கள், சம்பிரதாய கல்வியை பயின்று கொண்டு வருகின்றார்கள். இவர்கள்லாம் படிச்சு முடிச்ச பிறகு 8-10 வருஷம் ஆரம்பத்துன்னு வச்சுப்போமே, அதற்கு பிறகு சமுதாயத்துக்குள்ள வரும் பொழுது அவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை அப்படின்னா அவர்கள் படித்தது பயனற்றதாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. மேலும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி நடக்கும், அவர்கள் எப்படி ஜீவனம், குடும்பம் இதெல்லாம் எப்படி அவர்களுக்கு ஏற்படும் அப்படின்றது கருதியே தான் 8-10 பசங்க தான் படிச்சுட்டு இருக்கார்களே ஒழிய 80-100 பசங்கள் படிக்கல. ஏன்னா எல்லாருக்குமே அந்த கன்சர்ன் இருக்கு, சமுதாயம் இப்படி ஏற்றுக்கொள்ளுமா கொள்ளாதா அப்படின்னு. சோ இதுவே என்ன தெரியுதுன்னா, சமுதாயத்துல ஒரு விதமா ஒரு அனாதரவு, ஒரு வெறுப்பு இருக்கிறதுனாலதான் இந்த கல்வியானது பயன்படாதே அப்படின்றதுனாலதான் பின்தங்கி இருந்து, இதுல போக வேண்டாம் அப்படின்னு பின்தங்கியே இருந்து இப்படி க்ஷீணமாவே போயிருக்கு இந்த ஞான பரம்பரையானது. சம்பிரதாயம் நல்லபடியா இயங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஞான பரம்பரை சஸ்டெயின் ஆகணும் இல்லையா? சமுதாயம் போதிய ஆதரவு கொடுக்காததுனால, இன்ஃபேக்ட் வெறுப்பு காமிக்கிறதுனால இந்த ஞான பரம்பரையானது சஸ்டெயின் ஆகாம பாதிக்கப்படுறது. அதே போல கோயில் விஷயம் எடுத்துட்டோம்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு முக்கியமானது என்ன? கோயில் தான். நம்மளுடைய லைஃப் லைனே கோயில் தான். அங்க போய் கைங்கரியம் பண்றது, இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்ட வரும். இப்போ கோயில எவ்வளவு இன்னல்கள், இந்த இன்னல்களுக்கெல்லாம் காரணம், ஒரு பேசிக் காரணம்
ஏதோ ஒரு விதத்துல ஒரு வெறுப்பு, சாஸ்திரத்துல தர்மத்துல அதுல வெறுப்பு இருக்கிறதுனாலதான் அது கோயில்ல பிரதிபலிக்கிறது. அது கோயில்ல போய் எப்படியாவது நம்ம மாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் வரதுக்கு காரணமே அடிப்படையா வெறுப்பு இருக்கு அப்படின்றதுதான் தோன்றது. இந்த பசங்களுடைய விஷயத்தை பத்தி அடியேன் சொன்னேன் இல்லையா, இதுக்கு பேரலா ஒரு யாரும் ஒண்ணு பார்த்தோம்னா, சென்னையில பைபாஸ்ல, அதாவது பூர்ந்தவள்ளி பைபாஸ் ரோட்ல திருக்கச்சென்னை சன்னதிக்கு முன்னாடி பைபாஸ் ரோடு ஒன்று கட் ஆகும், நேராக பெங்களூர் ஹைவேல போய் ஜாயின் ஆகும். அது வழியா போய் எம்பெருமானாரை சேவிக்கிறதுக்கு பொதுவாக அப்படிதான் போறது உண்டு. எம்பெருமானாரை திருமழிசை ஆழ்வாரையை போய் சேவிக்கிறதுக்கு அந்த பைபாஸ்ல ஒரு அரபிக் பள்ளி இருக்கு. பல பசங்க படிச்சுட்டு இருக்கார்கள் அங்க. அந்த பசங்க முஸ்லீம் பசங்க, அரபிக்கோ உருதுவோ, அரபிக்கு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த படிப்பு படிக்கிறார்கள். ஒரு மദ്രാസா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்கக்கூடிய பசங்கள்லாம் அந்த முஸ்லீம் சின்னங்களை தான் அணிவார்கள். அவரோட உடைகளே முஸ்லீம் உடைகள் தான். இந்த குல்லா போட்டிருப்பார்கள், அந்த லுங்கி போல ஒரு கட்டியிருப்பார்கள், ஜிப்பா, இது போலதான் அவர்களுடைய உடைகள் இருக்கும். இந்த பசங்கள்லாம் வெளில மற்றவர்கள் இடத்துல இன்டராக்ட் பண்ணும் பொழுது, கடையில ஏதாவது வாங்கணும் அப்படின்னும் பொழுது மற்றவர் இடத்துல நார்மலா இன்டராக்ட் பண்ணுவார்கள். அந்த அரபிக் பசங்க மேல வெறுப்பு எதுவுமே இருக்காது. மேற்கொண்டு இந்த அரபிக் பசங்க நாளைக்கு என்ன பண்ணுவார்கள் இந்த சமுதாயத்துல, ஏதாவது ஒரு காலேஜ்ல அரபிக் கோர்ஸ் ஒரு பிரான்ச் ஆனது திறக்கப்படுறது அப்படின்னு அரசாங்கம் அறிவிக்கிறது அப்படின்னு வச்சுப்போமே, இல்லாட்டி தனியார் ஒரு கல்லூரியிலேயே இந்த மாதிரி ஒரு பிரான்ச் ஆனது திறக்கப்படுறது, இவர்கள் தங்களுடைய கல்வியை சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கலாம், பிரான்ச் திறக்கப்படுறதுன்னா அறிவிப்பு ஏற்பட்டதுன்னா எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு எதுவுமே இருக்காது. ஆக இந்த அரபிக் பசங்க, இவர்கள் தமிழ் கடை கிடையாது, அரபிக் ஏதோ ஒரு மொழி. இது அரபிக் மொழியை கற்கும் பொழுது இவர்களுக்கு எந்த ஒரு தடையும் ஒரு தடங்கள் யாரும் ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல, வெறுப்பு காட்டல அவர்கள் மேல. இவர்கள் நாளைக்கு அந்த கல்வியை பயன்படுத்தணும், சமுதாயத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு இயங்கும் பொழுதும் ஒரு எதிர்ப்பு நிச்சயமா வராது என்றுதான் தோன்றது. ஆனா இதே இந்த பசங்களை, நம்மளுடைய ஸ்ரீவைஷ்ணவ பசங்களை பத்தி யோசிச்சு பார்ப்போமே, இவர்கள் படிக்கிறது சம்ஸ்கிருதம், கூடவே சேர்ந்து நிறைய தமிழும் படிக்க போறார்கள். இப்படிப்பட்ட பசங்களுக்கு அவர்கள் ஒருவேளை அந்த பைபாஸ் ரோட்ல இருக்கார்கள் அப்படின்னு வச்சுப்போமே, அவர்கள் போய் கடையில ஏதோ வாங்குறதுக்காக போறார்கள், அவர்கள் வெறுப்பை சந்திக்க மாட்டார்கள்ன்றது எனக்கு தோணல. கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல ஒரு வெறுப்பு இருக்கும் அவர்கள் மேல. அதே பசங்க காலேஜ்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்றார்கள், சாஸ்திரம் சொல்லிக் கொடுங்கோ, தமிழ் பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுங்கோ, திவ்ய பிரபந்தங்கள்லாம் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு ஒரு பிரான்ச் காலேஜ்ல ஓபன் பண்ணா, முக்கியமா சாஸ்திரம், தமிழ் கூட ஒரு கால் கொஞ்சம், திவ்ய பிரபந்தம்ன்றது கூட கொஞ்சம் ஒரு இசைவு இருக்கலாம், சாஸ்திரம் அப்படின்றது மட்டும் இருந்தா அதுல கண்டிப்பா இந்த பசங்களுடைய ஜீவனம் நாளைக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு எதிர்ப்பு இருக்கும். அது எப்படி நீங்க உங்களுடைய மதத்தை இங்க புகுத்தலாம் அப்படின்னு. ஆக என்ன தெரியறதுன்னா, பேசிக்காவே ஒரு வெறுப்பு இருக்கு சாஸ்திரம் மேல அப்படின்றதே தெரியறது. கோயில்னா அதுல இவ்வளவு ஆக்கிரமிப்பு நடக்கிறதுக்கும் காரணம் ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்றதும் அடியனுக்கு தோன்றது. இது இந்த வெறுப்புக்கு காரணமாகவும் பேசிக்கா அடியனுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, ஒரு சோல் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த கேஸ்ட் சிஸ்டம்ன்றதுதான் ஒரு பெரிய காரணமா இருக்கு. தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு, ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால யாருக்குதான் வெறுப்பு வராது. சோ அவர்களுக்கு இப்பதான் ஒரு ரியாக்ஷனரியா இது மேலலாம் ஒரு வெறுப்பு காண்பிக்கிறதுனால, இதனால நம்ம சம்பிரதாயத்துக்கு எவ்வளவு பாதிப்புன்னு நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய ஞான பரம்பரையை சஸ்டெயின் பண்ண முடியல, நம்மளுடைய கோயில்களை சஸ்டெயின் பண்ண முடியல. அப்ப இதுக்கு ஏதாவது தீர்வு யோசிக்க வேண்டாமா? அவர்கள் வெறுப்பு காட்டுறார்கள் ஏன் அப்படின்றத பத்தியே யோசிக்காமல், வெறுப்பு காட்டுறான், அவன் தப்பு பண்றவன், அவன் பாபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல மறுபடியும் வெறுப்பு காட்டினா இது ஒரு செயின் ரியாக்ஷன், மேல மேல போயிட்டே இருக்குமே வழியா ஒரு சொல்யூஷனே இருக்காது, பயனே இருக்காது. அதுக்கு பதிலாக எனக்கு என்ன தோன்றதுன்னா, யார் யாரெல்லாம் இதுல வெறுப்பு காட்டுறார்களோ எல்லாமே மூடர்கள் அப்படின்னா நிந்திக்க கூடாது. அவர் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதனாலதான் வெறுப்பு காட்டுறார்கள். அதனால பேச்சுவார்த்தை நடத்தணும். வெறுப்புனா ஏன் வெறுப்பு உங்களுக்கு இது, இல்ல ஏன் வெறுப்பு இருக்கு அப்படின்றது நிச்சயமா பேசினா எனக்கு ஏதோ இதெல்லாம் ஒரு ஃப்ரூட்ஃபுல் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு தான் தோன்றது. பேசிக்கா அவர்களுடைய வெறுப்பு எதுல அப்படின்னா கண்டிப்பா அந்த கேஸ்ட் சிஸ்டத்துல தான். கேஸ்ட் சிஸ்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மேற்கொண்டு அடியேன் விண்ணப்பிக்க போறேன். எம்பெருமானார் சாதிக்கக்கூடிய இந்த வர்ணாசிரம தர்மங்கள் அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இந்த கேஸ்ட் சிஸ்டம் மேல யாருக்கு தான் வெறுப்பு வராதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதனால நம்மளுடைய மனசையும் கொஞ்சம் ஒரு திறந்த மனப்பான்மையோட பார்த்து, சுத்தி இருக்க சமுதாயத்தையும் பார்த்து என்ன நடக்கிறது, வெறுப்பு காட்டார்களா, சரி ஏன் வெறுப்பு அப்படின்னு உண்மையாவே ஒரு ஓப்பன் மைண்டோட அவர்களிடத்துல போய் அணுகி ஏன் உங்களுக்கு இந்த வெறுப்பு அப்படின்னு பேச ஆரம்பித்தோமே என்றால் நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய வெறுப்பு குறையும். நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பயன் இதனால, நம்ம பாட்டு நிம்மதியா நம்மளுடைய ஞான அம்சத்தையோ கோயில் அம்சத்தையோ நம்ம பாட்டு நிம்மதியா நடத்திட்டு போகலாம்.
இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஏற்றத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களுக்கு ஆசை இருந்து அவர்களும் இதுக்குள்ள வரலாம் என்று இப்படி சமுதாயமே உயர்ந்து போகும். இதுக்கு அடிப்படையாக நம்ம கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட அந்த வெறுப்பு ஏன் அப்படின்றத அணுகணும் அப்படின்றது அடியனுடைய அபிப்பிராயம். இது சரியா இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னா யாராவது முன்பு சொன்ன மாதிரியே இந்த கீழே இருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இதுக்காக அமைச்சு வச்சிருக்கேன். அடியனுக்கு இது ஒரு திருட விசுவாசம் இருக்கு. எப்படியாவது இதை நல்லபடியா கொண்டு போகணும், மேற்கொண்டு கொண்டு போகணும். நான் எதுவும் பண்ண முடியாது, எல்லாருடைய சப்போர்ட்டினால தான் பண்ண முடியும். அப்புறம் கடைசியில வேலுக்குடி சுவாமி போன்ற பெரியோர்களை அண்டி அவர்கள் ஒரு லெவலுக்கு எடுத்துன்னு போன அப்புறம் தான் ஒரு டிராக்ஷன் இருந்தால் தான் சரி இது பண்ணலாமே அப்படின்றதே தோணும். ஜிஆர் சுவாமிகள், சன்னியாசி ஜிஆர் சுவாமிகள் அவர்களெல்லாம் அண்டி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அடியன் மனசுல வச்சுட்டு இருக்கேன். இது சரி அப்படின்னு படுறவர்களுக்கு இது தேவை, அப்படின்னு சம்பிரதாயத்துக்காக இது தேவை. மேற்கொண்டு வேறு சம்பிரதாயம் மட்டும் கிடையாது, எல்லா ஆத்மாக்கள் மொத்த சமுதாயமே உயர வேண்டும் அப்படின்றதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு யார் யாரும் நினைக்கிறீர்களோ அவசியம் இந்த ஒப்பீனியன் கொடுத்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா சேரணும். முதல்ல ஒப்பீனியன் நிறைய வேணும் எனக்கு. நான் சரியாதான் யோசிக்கிறேன்னா, ஏதாவது மிஸ் பண்றேன்னா அப்படின்றதுக்கு அப்படி எனக்கு கொஞ்சம் தேவைப்படுறது, டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் தேவைப்படுறது. அப்படியே நான் விதத்தில் சப்போர்ட் பண்ணணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் இணையம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிஆர் திருவடிகளே சரணம்.